ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஹோட்டல் ஸ்டைல்ல ஒரு வெஜிடபிள் குருமா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியா இருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். ஸோ இதுல வந்து தேவையான அளவு ஆயில் ஊத்திக்கோங்க. இது கூடவே நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிட்டு, நல்லா அந்த ஆயில்ல ஃப்ரை ஆகட்டும். ஸோ இது கூடவே நான் இன்னைக்கு 2 பெரிய ஆனியன் வந்து ஃபைனா சாப் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ரொம்ப வதங்கணும்னு இல்ல. ஓரளவுக்கு வதங்குனா போதும். ஸோ இது கூடவே நான் தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ இது நல்லா வதங்கட்டும். இது கூடவே நான் வந்து 1 ஸ்பூன் சால்ட்டு அண்ட் டர்மரிக் இது 2த்தையுமே நான் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா வதங்கிடும். அண்ட் இது 2ம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இன்னைக்கு எங்க கார்டன்ல இருந்தே நான் வந்து மின்ட் லீவ்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ குருமாவுக்கு ரொம்ப தேவைப்படாது. சும்மா ஒரு கைப்பிடி அளவு இருந்தா போதும். ஸோ அதை மட்டும் நான் பறிச்சு எடுத்துக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிடலாம். அண்ட் இது கூட வந்து நான் இன்னைக்கு கேரட் பீன்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ இதை நல்லா பொடிசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதுவும் வதங்கட்டும். நல்லா உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் விருப்பமோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு இது 2 மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா அண்ட் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அண்ட் வந்து 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இதை போட்டு வதக்கிக்கோங்க. ஸோ இது கூடவே நான் மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 10 போல் முந்திரி, ஒரு 5 பாதாம், ஒரு 1 ஸ்பூன் வந்து கசகசா ப்ளஸ் ஒரு 1/2 மூடி கோகோனட் இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் ரொம்பவே முக்கியம் இந்த குருமாக்கு. ஸோ இது நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இதையும் இந்த ஸ்டேஜில் நல்லா ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. ஸோ தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா வதங்கட்டோன்ட்டு தண்ணி ஊற்றுங்க. ஸோ தேவையான அளவு உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் புதினா தழை போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நான் பரோட்டாக்கு கூட தான் இந்த கிரேவியை வந்து நான் சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.